பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பேருதவியால் என்னுடைய பயானை தொடங்குகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை பார்த்து சொல்கின்றான், இன்சான்களே, உங்களுக்காக நான் உலகத்தில் உங்களை படைப்பதற்கு முன்னாகவே அனைத்தையும் படைத்து விட்டேன். உங்களுக்கு வழிகாட்டுதலுக்காக நபிமார்களையும் அனுப்பிவிட்டேன். உங்களுக்கு இறுதி நபியாக முஹம்மதுவையும் தந்துவிட்டேன். அவர்கள் என்னிடத்திலே வந்த நிலையிலும் அவர்களுக்காக நான் அனுப்பப்பட்ட திருமுறையான் திருக்குரான் ஷரீஃபையும் உங்களுக்காக உங்கள் உலகம் அழியும் நாள் உள்ள இறுதி வரையிலும் அதை அத்தாட்சியாக இறக்கியுள்ளேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மளை கண்ணியமான முறையில் சொல்கிறான். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? அவங்களால அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் அல்லது 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், அதுக்கு மேலே வச்சு பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை அழகான முறையில் பார்த்துக்கிட்டு நம்மளை தாய் வயிற்றில் அனுப்புறதுக்கு முன்னாடி வரையும் நம்மளை பாதுகாத்து, தாய் வயிற்றில் அனுப்புனதுக்கு அப்புறமும் அளவுக்கு அதிகமாக நம்மளை பாதுகாக்கிறான் பாருங்கள். அப்போ பிறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அத்தனையும் ரஹ்மத்தாக்கி தர்றான். அந்த வகையில் நம்ம வழி தவறக்கூடாது என்பதற்காக திருமறையை நம்மளுக்கு அத்தாட்சியாக இறக்கியிருக்கிறான். அதில் 1-2 விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அதில் நம்ம ஒரு பிறந்து ஒரு மனுஷன் குழந்தையிலிருந்து அவனுடைய நாவின் உச்சரிப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் அத்தியாயத்திலிருந்து இறந்து அல்லாட்ட போகிற அந்த லாஸ்ட்டு தருணம், அதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிவும் ஆரம்பமும் முடிவும் சொல்கிற வரையும் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத எடுத்து வழிகாட்டியாக மக்களாக கலந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிற இடத்துல தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று அத்தாட்சி இறங்குனது தான் இப்போ குர்ஆனில் இருக்குது. எந்த ஒரு மனிதன் குர்ஆனை தமிழ் தர்ஜுமா விளக்கங்களை அலிஃப் லாம் மீம்லேருந்து லாஸ்ட்டு தூஸ் வரையும் தமிழ் அர்த்தங்களை எடுத்து தயவு செஞ்சு பாருங்கள். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடக்கூடாது. குர்ஆன் அரபுகளில் மாத்திரம் ஓதிட்டு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாவிகளாக இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லி காதில் ஊதுறதுலேருந்து அந்த பிள்ளை காலை எழுந்தவுடன் ஓதும் துவா, மலம் ஜலை கழிக்க செல்லும்போது ஓதும் துவா, அவர்கள் உணவருந்தும் போது ஓதும் துவா, தண்ணீர் குடிக்கும்போது ஓதும் துவா, வெளியே செல்லும்போது ஓதும் துவா, வீட்டுக்குள் நுழையும் போது ஓதும் துவா, இப்படி பெரிய மனிதர்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் கைலியை ஆண்கள் கைலியை கட்டியிருக்காங்கன்னா அந்த கைலியுடைய பார்டர் எடுத்து முகத்தை துடைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் உள்ள நம்மளுடைய கீழே உள்ள தூசி, அதில் உள்ள கிருமிகள் அதில் இருக்கும். அது மூக்கு மூலியமாக சென்று அது நம்மளுக்கு வியாதியை உருவாக்கணும். இன்றைக்கி விஞ்ஞானம் அறிவுகள் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய விஷயத்தை அப்போவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவு திறனாக ஒரு டாக்டராக, ஒரு அறிஞராக, ஒரு நல்ல ஒரு இறை தத்துவமாக, இறை ஞானத்தையும் உலக வாழ்க்கையும் பொருத்தமாக நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய படுக்கைகளை விரிப்புகளை 3 விடுத்தம் உதறிவிட்டு தட்டிவிட்டு படுக்க வைங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஒரு பூச்சி வட்டைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே சமயத்தில் விரிப்பு விரிக்கிறதில் கூட செவத்தி ஒட்டி போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி படுக்க வைங்கள், ஏன்னா அது பூச்சி வட்டைங்க அதுங்களுக்கு போகிறதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மஹ்ரிப் நேரத்தில் பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க, ஏன்னா இப்லீஸுடைய நடமாட்டம் இருக்கும், சந்து பொந்தில் அனுப்பாதீங்க, அதுக்கப்புறம் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து உணவு உண்கிறதுலேருந்து உடை உடுத்துகிற வரையும் குடிநீர் வரையும் தொழுகை அமல்களில் எப்படி தொழணும், மக்களுக்கு எது நல்லது செய்யணும், ஏழைகளை எப்படி கவனிக்கணும், பெண் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், வயதானவங்களை எப்படி பார்த்துக்கணும்,
இப்படி ஜக்காத்துகளை எப்படி கொடுக்கணும், செல்வத்தை எப்படி செலவிடணும், அமல்களை எப்படி தொழுகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. துன்பத்தை எப்படி தாங்கிக்கணும் அவங்கள வச்சு தான் பார்க்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர் ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. அவங்களுடைய குறுகிய அந்த வயசுலேயே அளவுக்கு அதிகமான ஒரு எந்த நபியும் செய்ய முடியாத ஒரு சாதனையை அவங்க செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படிப்பினை அவங்க மூலியமாக அவங்களுடைய வரலாறுகள், அவங்க நம்மளுக்கு எடுத்து கொடுத்த போதனைகள், அறிவு வெளிச்சங்கள், இப்படி ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஞானக்கடல். அவங்க வந்து அத்தனை விஷயத்த மக்களுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் தான் இப்போ உலகத்தில் உள்ள மக்கள் நல்ல உள்ளங்கள் மதரசாக்களை நியமிச்சிருக்காங்க. ஏன் மதரசாக்களை நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னால், வழிகேடான போயிட்டுருக்கோம். இப்லீஸுடைய தாக்கம் பிள்ளைகளை தாக்கிடக்கூடாது. அவங்க அந்த வழியில் போய் நரகத்துக்கு போய் விழுந்துடக்கூடாது, பாவியாயிடக்கூடாது. ஏன்னா அவங்க துனியாவில் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால் இப்லீஸ் எந்த நிமிடத்திலும் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு நண்பர்கள் மூலியமாகவும் வழிகெடுப்பான், அல்லது அவனுக்கு அவனே தீங்கிழைச்சிக்குவான், அல்லது வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து சேர்ந்துரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னா, ஒரு மதரசாக்களை ஒவ்வொரு இடங்களையும் மதரசாக்களை நியமித்து நல்ல அஜர்த்துமார்களையும் ஆலிம்களையும் உருவாக்கி அந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளை ஓத வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நேர்வழிக்காக இந்த மதரசாவில் ஓதின பிள்ளைகள் அத்தனை பேரும் பட்டம் பெறும்போது இந்த ஹாஃபிலாயி ஆலிமாயி பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய பட்டத்தை அவங்க வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதை நான் வந்து ஓதி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு அந்த காதில் வரும்போது அந்த பெற்றோர்களுடைய கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக ஊற்றுறத நான் பார்த்து அல்லாஹ் அக்பர் ரொம்ப மனசு எனக்கு இதாயிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல பிள்ளைகளுடைய குர்ஆன் மனனம் செஞ்சு ஹாஃபில் ஆகியிருந்தாங்க. ஒரு ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் மக்களுக்கும் அவங்க ஓதுன அமலுக்காக அவர்களுக்கு பட்டமளிப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய நன்மதிப்பு இந்த துனியாவில் வந்து அவங்களுக்காக ஆலிம்கள் கொடுக்கக்கூடிய பட்டம். ஆனால் அந்த இடத்துலையே அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் மலாய்க்கத்துமார்களும் அந்த இடத்துல எப்படி சூழ்ந்திருப்பாங்க பாருங்கள். அந்த பெற்றோர்கள் கண் கலங்கி அல்ஹம்துலில்லாஹ் என் பிள்ளைகளை வந்து நான் நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டேன், அல்லாஹ்வுடைய வழியில் நான் இறக்கிட்டேன், அல்லாஹ்வுடைய நெஹ்மத்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு, அவங்க அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் ஷரீஃபை முழுவதும் மனனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் பெருமூச்சு விட்ட கண்கலங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கத்துனது. அல்லாஹ் அக்பர். எனக்கு அந்த இடத்துல வந்து மனசே என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு இதாகிட்டேன். ஏன்னா நான் போனது நேரில் நான் கண்ணில் கண்ட காட்சி. அல்லாஹ் மிகப்பெரியவன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மதரசாக்களுக்கு அனுப்பி இல்முகளை அளவுக்கு அதிகமாக ஓத வைங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒவ்வொரு மனிதனும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வழிகாட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருத்தவங்க ஒரு பிள்ளையாவது ஹாஃபில் ஆகிருக்கணும். அந்த ஒரு பிள்ளை வந்து 10 பேரை சொர்க்கம் அழைத்து செல்லும். நான் சிபாரிசு செய்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிகிறான்னு சொல்கிறாங்க. வாக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பிள்ளைங்க ஹாஃபில் ஆகிட்டாங்கன்னா 10 பேர் சொர்க்கம் போகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னான். அப்போ எப்படியாப்பட்ட பாக்கியம் பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கும் நரகம் தீண்டுவதிலே நரகத்துக்கிட்டே போகமாட்டாங்க. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் குளிர்ச்சி அவங்க இருக்காங்க. அல்லாஹ்வுடைய சிறந்த அடியானாக இருக்கின்றார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த இல்முடைய கல்வியிலேயே நம்மளுக்கு வந்து இந்த துனியாவுடைய வசதியும் அதில் கிடச்சிருது. ஓத வச்சு அளவுக்கு அதிகமாக ஓத வச்சுட்டா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக வர முடியாதே, அவங்க வந்து நஷ்டவாளி ஆயிடுவாங்க, அந்தஸ்துடையவங்களாக இருக்க மாட்டாங்க, ஓதுனவங்களுக்கு என்ன மரியாதை இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடாம இந்த துனியாவுடைய விஷயத்துலையும் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நன்மதிப்பை பெற்று தரான். வாழ்கிறதுக்கு வீடு, அவங்க வேலை செய்கிறதுக்கு உண்டான ஊதியம், அதுக்குண்டான பணம் அவங்களுக்கு உண்டானது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையோ அத்தனையும் அதில் கொடுத்துட்றான். அவங்களுக்கு வேலையும் கிடச்சிருது. இந்த வேலைக்கு யாராவது வந்து
அந்த அதிகாரியை போய் பார்க்கணும், இந்த அதிகாரியை போய் பார்க்கணும், இவ்வளோ பணம் கட்டணும், அவ்வளோ பணம் கட்டணும், இவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லாவுடைய கல்விக்கு வந்து இங்கேயும் சலுகை கிடச்சிருது. உங்கள்கிட்ட பணம் இல்லை, எந்த வசதியும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எத்திமான மதரசா, எத்தனையோ மதரசாக்கள் வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குற இடங்களும் இருக்குது. நம்ம நடுத்தர குடும்பம், கஷ்டப்படுற குடும்பங்களுக்காகவும் நிறைய மதரசாக்கள் எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிற மதரசாக்களும் இருக்குது, படிச்சுக்கிட்டே ஓதுகிற இடங்களும் இருக்குது. இதில் எதை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு நன்மை தான். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை எந்த வழியில் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைகளை நினச்சி இன்றைக்கி நம்ம கவலைப்படக்கூடியவளாக இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைகளுடைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரையும் அவங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் நல்லவர்களோட சேர்ந்து இறையச்சத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அதை ஒரு நாளும் வழியில் வரமாட்டாங்க. ஆனால் அதே இப்லீஸுடைய வழியில் அவங்க இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அஸ்தோபிருல்லாவிடையும் அவங்கள மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் தான் அவங்க இன்றைக்கி நல்லவங்களாக இருந்தால் தான் அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. என்னுடைய தாய் தகப்பன் இப்படி தான் வச்சுருந்தாங்க, நேர்மையான வழியில் தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க, அந்த வழியில் தான் என் பிள்ளைகளை நான் அழைச்சிட்டு போவேன்னு அவங்க மனைவி மக்களுக்கு உண்மையான தகப்பனாகவும் தாயாகவும் இருப்பாங்க. ஆனால் இப்போவே நம்ம அதை வழி தவற விட்டுட்டோம்னு சொன்னால், வழி தவறுறதுனா என்ன, வந்து துனியாவுடைய படிப்பையே அளவுக்கு அதிகமாக ஒரு மனுஷன் திணிக்கிறது தான். அது சில பேர் அந்த விஷயத்தில் படித்து நல்ல ஒரு வேலையிலே இருப்பாங்க. அந்த வேலையில் சம்பாதிக்கக்கூடிய எவ்வளவு கோடி கோடியாக பணம் கிடச்சாலும் அதில் பரக்கத்து இருக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதன் அமல்களில் இருக்காமல் துனியாவுடைய விஷயத்தில் மத்திரம் மூழ்கி அந்த படிப்பை மத்திரம் கையில் எடுத்து போயிட்டீங்கன்னே சொன்னால் கடைசி மட்டும் எந்த லாபமும் கிடையாது, அது நஷ்டத்தில் தான் உருவாக்குங்கிறத கண்கூட நிறையா பேர் பார்த்துருக்காங்க. நானும் அது கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு அத்தாட்சி தான் நான் வந்து கண்ட காட்சி. அத்தனை பேர்களுமே அங்கே அந்த இடத்துல சூழ்ந்து நின்று ஒவ்வொரு ஆலிம்களும் பயான் ஆட்டினாங்க பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அப்படியே உள்ளமே தெரிச்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு. கண் கலங்கி என்னால் கண்ட்ரோல் படுத்தவே முடியல, அழுகையை நிறுத்த முடியல. இவ்வளவு நாள் மக்கள்கள் எவ்வளவு தவறு செஞ்சிட்ருக்காங்க, அறியாமையில் இருக்கிறவங்க எப்படி மூட பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் பிள்ளைகளை எந்த வழியில் கொண்டு போகிறாங்க, இப்போ உள்ளவங்க எந்த வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க, இங்கே எந்த வழியில் வந்து நிற்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து அந்த இடத்துல சொன்னாங்க. அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு அந்த இடத்துல நம்மளுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தந்திருந்தான். அந்த இடத்துல நான் நியத்து வச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நம்ம இதை பயானில் சொல்லியே ஆகணும். உலக மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு பிள்ளையாவது ஒரு வீட்டில் ஹாஃபிலாக இருக்கணும், ஆலிமாக இருக்கணும், முஅல்லமாக இருக்கணும், ஏதாவது ஒன்று. ஆக மொத்தம் குரானை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ஞானத்தில் இருப்பீங்க, இறை தக்குவாவில் இருப்பீங்க, அமல்களில் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஐடியா சில விஷயங்கள் வந்து மதரசாக்களை விட்டு ஓதணும் படிக்கணும்னு நியத்தில் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அப்படி செய்யாதவங்க இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழுகை வணக்கத்துலேயும் இம்மை படிப்புக்கும் ஆகிரத்த படிப்பையும் சேர்த்து படிக்கிறதுக்கு நசீபாக்கி கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உலக கல்வியை கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க கொஞ்சம் தெளிவு பெற்றுறாங்க. அதிலே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அமல்கள் குரானை மனனம் செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கிற வேலையும் இருக்குது. அந்த மாதிரி மதரசாக்களும் இருக்குது. உங்களுக்கு 2 கல்வி வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கல்வி படிக்கிற இடத்துலையும் விடலாம். அதே சமயத்தில் இல்லை நாங்கள் குரான் மாத்திரம் ஓதி மன்னம் செஞ்சு நாங்கள் ஹாஃபிலானா அதுவே எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது பெரிய முக்கியமான ஒரு நற்செய்தி. அந்த மாதிரி நினச்சாலும் அது மாதிரி விட்ருங்க. இல்லை எங்களுக்கு வந்து எல்லாமே கலந்து இருக்கணும், இல்மும் இருக்கணும், அமல்களும் இருக்கணும், இந்த துனியாவுடைய படிப்பும் இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வழி இருக்குது. மதரசாக்கள் வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஓதுறதும் படிக்கிறதும், அல்லது தனியாக ஓதுறது, தனியாக படிக்கிறது. படிக்கிற இடத்துலையும் டீசெண்டான இடங்களும் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை வந்து எங்கே கொண்டு போய் விடுறீங்களோ அதை நோக்கி தான் அவங்க இருப்பாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிற விஷயந்தான் நாளைக்கு மறுமை வரையும் அந்த பிள்ளைகளை நல்வழி அழைத்து செல்லும். நம்ம தவற விட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தவற விட்டுட்டிங்கன்னா அதில் அவ்வளவு தான், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே வீணாக போயிடுது. இதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஹாஃபிலாகவும்
பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வரணும்னு நீங்கள் ஒவ்வொரு துவாலையும் கேளுங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஒரு பருவ வயசில் இருக்காங்க, ஒரு பக்குவமான வயசில் இருக்காங்கன்னா அவங்கள இப்போயே நல்ல மதரசாக்களில் போய் சேர்த்து விட்டு அதில் அவங்க அதுலேருந்து அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நேர் வழி அடையணும். அது உங்களுக்கு அவங்க நல்ல பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களும் உடம்பிறந்தவர்களையும் தன்னுடைய மனைவி மக்களையும் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய குழந்தை செல்வங்களையும் பேரம்பேத்தி வரையும் அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே அவங்க வளர்த்து கொண்டு போவாங்க. எந்த பாவத்தில் இருக்க மாட்டாங்க அல்லாஹ்வின் நல்லடியார். அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் பிள்ளைகளை ஹாஃபில் ஆக்கிருங்க அப்படிங்கிற நற்செய்தி. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுடைய சகோதரி துவா செய்கிறேன். எல்லா மக்களும் நபி வழியை அடையணும். நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண் குளிர்ச்சியை நம்ம பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறுவதற்கும் நம்ம இந்த துனியாவில் நல்ல செல்வந்தராகவும் வாழ்ந்து அந்த அமல்லே நமக்கு செல்வம் கிடச்சிருது. இன்றைக்கெல்லாம் ஓதி படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஹாஃபில் மக்கா மதினாவிலே ஆள் எடுத்துக்கிறாங்க, வெளிநாட்டிலே ஆள் எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மூலை முடுக்கில் உள்ள மதரசாக்களும் பள்ளிவாசல்லையுமே ஆள் இல்லாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆள் எங்கே போனாலும் இது ஆள் எடுத்துக்குவாங்க. தொழுகிறவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு. 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்கன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு அவங்க தகுதி உள்ளவங்கள ஜமாத்துகளே சம்பளம் கொடுக்குறாங்க. அரசாங்கமும் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு குறைஞ்சது கம்மியான சம்பளத்தில் இப்போ யாரும் இல்லை. அந்தளவுக்கு அல்லாஹ் இப்போ உருவாக்கியிருக்கிறான். முன்னாடிலாம் நான் ஒரு பயான் போட்டிருந்தேன், இமாம்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஓதி ஹாஃபில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது. இந்த துனியாவிலேயே அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க. அவங்க நிறையா பேர்த்துக்கு ஓதி கொடுக்கறதுனால, தொழுக வைக்கிறதுனால, அமல்கள் செய்கிறதுனால அவங்க ஆகிரத்துக்கும் நிறைய நன்மைகளை சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு மனுஷன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் அவங்களுக்கு நசீபாகி அமல்களாகி கூட வருது. அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் குரானை சுமந்தவர்களாக, கல்பில் சுமந்தவர்களாக, குரான ஆயத்துகளில் மிளிரக்கூடியவளாகும். அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவங்க துவா கேட்க கேட்க நம்ம குடும்பம் அத்தனையும் பரக்கத்தாயிரும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்படியாப்பட்ட நல்ல பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குறதுக்காகத்தான் உங்கள் பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நல்ல இறை கல்விக்காக நம்ம தீனுக்காக அர்ப்பணிக்கிற நற்செய்தியோட உங்களுடைய சகோதரி இந்த பயானை இத்துடன் முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல பயானை தெரிந்து கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.